முதல் முறையாக ஜிஎஸ்டி மாதாந்திர வசூல் 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாத மொத்த ஜிஎஸ்டி வரியாக 2,10,000 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாகவும் இது 2017ஆம் ஆண்டு வரி விதிப்பிற்கு பிறகு இதுவரை இல்லாத அதிகபட்ச மாதாந்திர எண்ணிக்கை என்றும் ஒன்றிய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 2024 ஏப்ரலில் அதிகபட்சமாக 2,10,000 கோடியை எட்டியதாக கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 37,671 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. பணத்தை திரும்பப் பெற்ற பிறகு ஏப்ரல் 2024ற்கான நிகர ஜிஎஸ்டி வருவாய் 1,92,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 17.1% வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது என்றும் நிர்மலா கூறியுள்ளார். இந்த ஜிஎஸ்டி சேகரிப்பு ஆண்டிற்கு ஆண்டு 12.4% வளர்ச்சியை பதிவு செய்தது என்றும் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் 13.4% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முந்தைய அதிகபட்ச வசூல் ஏப்ரல் 2023இல் 1,87,000 கோடி ரூபாயாக இருந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.